இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8:10 8:10 நைட் டைம் ஆகுது. கிளைமேட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், உங்களுக்கு மூடு செட் பண்ணுறேன் வாங்க. அப்படியே மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு, ரோடெல்லாம் ஃபுல்லாக ஈரமாயிருச்சு. நைட்டு டைமு ஜில்லான்னு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பக்கத்தில் இருந்து. ஸோ இந்த டைம் தான் எங்களுக்கு உகந்த டைம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லிவிங் ஏரியாவில் இருந்து தான் நாங்கள் டிவி பார்க்குறதோ படம் பார்க்குறது எல்லாமே. பட் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான படம், ஒரு பேய் படம், திகில் படம் அப்படின்னா அன்னைக்கு மழை வேற பேஞ்சுதுன்னா தம் தம் தான். டிவி எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே போய் ஏக்கானை போட்டுட்டு நல்லா சலசலன்னு குளிச்சுட்டு நைட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே டின்னரை முடிச்சுட்டு போய் உக்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, படம் தொடங்கி 10வது நிமிஷம் தூங்கிடுவோம் எல்லாரும். அந்த மாதிரி ஒரு குடும்பம் தான் நாங்கள். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஒரு மூவி நைட் பார்க்கலாமே. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு சீரீஸோட கடைசி எபிசோடுங்க. நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துட்டு வரோம். அதுக்கு நாங்கள் ரொம்ப ஃபேன் ஆகிட்டோம். அதாவது சீசன் 4 ஃபைனல் எபிசோடை வந்து நாங்கள் இன்னும் பார்க்காமலே வச்சுருக்கோம். ஏன்னா 2.5 hours எபிசோடு. சரி, நல்ல டைம் கிடைக்கும் போது ரிலாக்ஸாக பார்க்கலான்னு வச்சுருந்தோம். ஸோ கிறிஸ்மஸ் மூவி நைட்டை விட வேறு என்ன வேண்டி கிடக்கு. ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் மூவி நைட்டுங்கிறதுனால அதை தான் நாங்கள் 2.5 மணி நேரத்துக்கு உட்காந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி சும்மா பார்க்க முடியும்? அம்மா சில சிற்றுண்டிகள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கோம். மெயின் பெட்ரூமை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி சிற்றுண்டிகள்லாம் கொண்டு அங்கே வச்சுட்டு குடிக்க தண்ணி டீ எல்லாம் கொண்டு வச்சுட்டு ஃபைனல் எபிசோட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்க போகிறோம். நீங்களும் கிறிஸ்மஸ் ஃபேமிலி மூவி நைட்டில் வந்து கலந்துக்கிறீங்க. நீங்களும் எங்களோட சேர்ந்து படம் பார்க்குறீங்க. சட்னிக்கு இது சும்மா பச்சை மிளகா கருவேப்பிலை சட்னி, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் பூ போடுறோம். இதை வறுத்து விட்டு அப்புறம் சட்னியெல்லாம் அரைச்சிட்டு வடையம் பொரிச்சு எடுத்துட்டு காட்டுறோம். நல்ல புசு புசுன்னு வந்திருக்கு. ஓகே, சட்னி ரெடி ஆயிடுச்சு. சும்மா சொல்லக்கூடாது, நானும் செஞ்சது நல்லா இருக்கும். அவன் இன்னும் திருந்தலமாமா. பார்த்தீங்கன்னா இதான் என்னோட நைட் ட்ரெஸ். நல்லா சொல்லணும் பெரிய ஒரு ஷர்ட், அப்புறம் நம்மளோட லிங்கி. அம்மாவும் மிஸ்டி இன்னும் அவங்களோட நைட் ட்ரெஸ்ஸுக்கு போகலை. டெஸ்கில் டிவியை வச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் அந்த மூலையில் பெட்ஷீட்லாம் போட்டுட்டு கோசியாக உட்காந்து படம் பார்க்க போகிறோம். எங்களுக்கான பெட்ஷீட் அது இதெல்லாம் இங்கே இருக்குது. அம்மாவுக்கு மட்டும் அக்கிளுக்கு 2 தலானி, காலுக்கு 2 தலானி, தலைக்கு 2 தலானி, காலுக்கு 2 தலானின்னு ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் 2 தலானி வச்சுருப்பாரு. ஸோ இங்கே இருக்கிறது பத்தாதுன்னு அவரோட ரூமில் இருந்து இன்னும் 2-3 தலானி எடுத்துகிட்டு உள்ளே வருவார் பாருங்க. சரி, நம்ம இப்போ சிற்றுண்டிகளெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வடை, அப்புறம் பச்சை கலரில் சட்னி. ஸோ வடை சட்னியெல்லாம் ரெடியாக இருக்குது. காய்ஸ், இதை கூட வடைன்னு ஒத்துக்கலாம். இது என்னன்னு பாருங்களேன், நம்பர் 2 இருங்க. இதை உடனே போய் கிளியர் பண்ணணும். டாய், இந்த வடையை சுட்டது யாரு? அமிர்தலிங்கவா? இது 3, இது 2. இது இப்படி வந்து கடைசி மாவு இதுல இதுல ஒரு துண்டை காணல, நடுவில் ஒரு பக்கத்தை காணும். பாருங்க, இது வடைங்கிற. ஐயோ, அப்ப இதுக்கு பேர் என்ன கூட? சரி, இது வடைன்னு ஒத்துக்கிறேன். இது என்னடா நம்பர் 2? இதுல ஒன்றை காணலடா, ஒரு துண்டு ஆரம்பிச்சு. இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இது என்னடான்னு கேட்டா அமிர்தலிங்கங்கிறான். என்னன்னா 3 தொட்டது யாரு அப்படிங்கிற, அதுவும் தப்பு. இது நம்பர் 2. சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வாங்க, படம் போட போறேன் நான். ஆஹா, கிளைமேட்டு நல்லா உகந்த மாதிரி இருக்குங்க. வெளியே என்னடான்னா மின்னல் சவுண்டெல்லாம் வருது, இடிக்குது. இந்த மிஸ்டிக்கு வந்து இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் நான், நடுவில் நல்லா அப்படி சூடாக உட்காந்துக்கிட்டு இடிக்கும் போது மழை வரும்போது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸையும் ஓட விட்டு பார்த்தா மிஸ்டி எல்லாம் டைட்டில் வரும்போதே தூங்கிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்மஸ் மூவி பார்க்கணுங்கிறதுக்காக நேற்றே எனக்கு பிடிச்ச மில்க் பிஸ்கட் வாங்கி வச்சுருந்தேன். பாதி டப்பா இருந்தது. ஒரு நைட்டு தான், ஒரே ஒரு நைட்டு தான். அந்த பிஸ்கட் பேக்கெட்டை திறக்கும் போது நான் 2 பீஸ் சாப்பிட்டேன். அப்புறம் அம்மாவும் மிஸ்டியும் நாங்கள் அதை பொறுப்பாக பார்த்துக்குறோம், நாளைக்கு படம் பார்க்கும்போது எடுத்துகிட்டு வந்துடுறோம். நாங்கள் 7 பிஸ்கட் தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு 2.5 மணி நேரத்துக்கு தின்னுக்கிட்டு படம் பார்க்கணும். கையில் வச்சுக்க.
நேற்று நான் கொடுக்கும்போது எவ்வளோ வரைக்கும் இருந்தது? இங்கே வரைக்கும் இருந்துச்சு. இங்கே இருந்தது 7 பிஸ்கட்டாக மாற காரணம் யார்? உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லு. நீ கொஞ்சம் அடுத்த ஆளை விசாரிப்போம். படம் பார்க்க உள்ளே வந்துட்டு நான் மிஸ்ஸிகிட்ட கேட்குறேன், நானும் நீ வந்துட்டு அம்மா எங்கன்னு கேட்டால் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா ஏன்னு பார்த்தா உள்ள அங்கேருந்து குரலோட வர்றாரு. இல்லை பிஸ்கட்டை காலைன்னு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் தலைமறைவா இருந்தேன். இங்கே வா, கையில் வச்சுக்க. அடிக்காத. இங்க இருந்தது இங்க வந்து கிணத்த அவன் அப்ரூவர் ஆயிட்டான். இப்ப நீ சொல்லு, இது என்ன நடந்துச்சு? உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லு. இல்ல நான் எனக்கு தெரிஞ்ச உண்மை, நான் அப்பா ஒன்று எடுக்க வந்து சொல்லிட்டு 2 எடுத்துட்டு வருவேன். பிறகு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அவளும் ஆயாட்டுவாள், இவள் ஆட்டுறாள். இது எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு? 2 நாளா வாங்கி நேற்று தான் வாங்கினது. அப்போ நேற்று வாங்கினேன், நேற்று தான். இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற வாக்குமூலம் வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப மாசமாக இந்த க்ரைம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, இது வாங்கி 24 hours கூட இன்னும் ஆகலை, அதுக்குள்ளே காலி பண்ணிட்டாங்க. வேறு வழி கிடையாது. நான் வடையை சாப்பிடுவேன், இங்கே 2 பேரும் இதை காலி பண்ணதுக்கு ஈக்குவலாக பிஸ்கட்டை நீங்கள் 2 பேருமே சாப்பிடுங்க. நீ வடையை சாப்பிடு, நாங்கள் வடையை பிஸ்கட்டே சாப்பிடுவோம். எப்படி? நீ வடையை மட்டும் சாப்பிடு, நாங்கள் வடையும் பிஸ்கட்டும் சேர்த்து சாப்பிடுவோமா? புரியாத. பிஸ்கட்டையே 24 ஹவர்ஸுக்கு தாக்க முடியலை, இதில் வாழைப்பழத்தை வேற வாங்கி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். கைஸ் பாருங்க, இப்படி ஒரு கிறிஸ்மஸ் மூவி நைட்டை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. சொம்பு தண்ணி, 7 பிஸ்கட்டு, வடங்கிற பேரில் நம்பர் எல்லாம் சுட்டு வச்சிருக்காரு. ஃப்ளாஸ்கில் தண்ணி. ரூமை லாக் பண்ணி பேய் வரும். ஃபேனை போடு. அங்கே ஏசியை போட்டாலும் இங்கே ஃபேனும் போட்டால் தான் எங்களுக்கு வாழ முடியும், இல்லாட்டி கஷ்டம். அப்படியே பாருங்களேன், பார்த்தீங்களா வெளியே மழையெல்லாம் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் படம் பார்க்கும்போது டிவி ஆன் பண்ணும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். பட் இன்றைக்கி சில பல விஷயங்கள் சாப்பிட இருக்கிறதுனால சாப்பாடு இருக்கிற வரைக்கும் லைட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hourக்கு மேலே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் இருந்து படம் பார்க்கலாம். சரி, அவங்க இடத்துல போய் உட்காருங்க. நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இங்கே சைடில் காற்று, மேலே இருந்து காற்று, அப்புறம் அங்கே அப்படியே இருண்ட வானம். இங்கே எங்களோட டிவி. இவங்க இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அது ஏன் வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அந்த இடம். பரவாயில்ல. பாருங்களேன், இவருக்கு முதுகுக்கு ஒரு பிலோ, இவருக்கு அங்கேருந்து புட்டுங்கிறான். மிஸ்டிகிட்ட இருந்து இவர் பிடிங்கிக்குவார், மிஸ்டி அங்கே இருந்ததை எடுத்துக்கிச்சா. அப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. செட்டில் ஆயாச்சா? பாருங்களேன், செட்டில் ஆயாச்சான்னு கேட்குறேன். எல்லாம் ஆயாச்சு. இன்னும் அதான் படம் பார்க்குறது தான் மிச்சம்னு சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு தம்பி, வடை சாப்பிட்றது தான் மிச்சம். 2 வடையை சாப்பிட்டோன்னே இவர் படுத்துருவார். வடை சாப்பிட்டா டீயும் குடிக்கணுமா? இப்போ எனக்கு டின்னர் வேணாம், நான் வடை சாப்பிட்டு டீ குடிக்கிறேன்னு சொன்னான். அவன் பார்க்கலன்னு நினச்சான். இவர் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒழிச்சிக்கிட்டு இப்போ சட்டியில் சோத்தை போட்டு பிறண்டி சாப்பிட்டதை நான் ஒட்டி நின்று பார்த்துட்டேன். அதை தனியாக சாப்பிட்டுட்டு நான் இன்னைக்கு டின்னர் சாப்பிடல, டின்னர் ஸ்கிப் பண்ணிட்டேன், அதனால நான் வடையும் சாப்பிட்டு பிஸ்கட்டும் சாப்பிட்டு டீயும் குடிக்க போகிறேன். மேடம், நீங்கள் ஒழிச்சு வச்சு சாப்பிட்டதை பார்த்துட்டோம். அங்கே காய்ஸ் அங்கே பாருங்களேன், இந்த வயசில் ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேற ஒழிச்சிக்கிட்டு இருக்காராம். குற்றம் பிடிச்சவனே ஒழிச்சிக்கிட்டு இருக்காராம். சரி மிஸ்டி, நெட்ஃப்ளிக்ஸை தட்டு. ஆஹா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு, கடைசி எபிசோட் பார்க்காம வச்சுருக்கோம். சீசன் 4 episode 9. இன்னையோட எங்கள் ஃபேவரட் ஷோ வந்து இந்த சீசன் முடிய போதேன்னு கவலையாக இருக்குது. அடுத்த சீசனுக்கு இனி மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3 பேரும் தியேட்டருக்குள்ளே வந்து செட் ஆகிட்டோம். எங்களுக்கு பிடிக்காத ஒன்றே அங்கே அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான். ஆனால் வடை சாப்பிட்ற வரைக்கும் லைட் இருக்கும். பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஐட்டமெல்லாம் ஏன் கண்ட்ரோல். அவங்களுக்கு வந்து வேணும்னா என்கிட்ட சொல்லுவாங்க, நான் தான் இங்கேருந்து எடுத்து கொடுக்க போகிறேன். அவங்கெல்லாம் அங்கே போருக்கு ரெடி ஆகிறாங்க. அவங்க ஹரிங்டனா ஹாக்கின்ஸ். அந்த நேரம் பார்த்து நாம அங்கே போகிறோம். மைண்ட் ஃபைட் வேற லெவல். இந்த மைண்டுக்குள்ள போகணும்ல, சென்சரி அந்த மைண்ட் ஃபைட்டை ஆரம்பிக்கலாம்.
தான் மேக்ஸ். மேக்ஸோட நினைவுகளை வெட்டினா பிடிச்சி வச்சிருப்பான்.